Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulihi al-mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi al-Qur'an al-azim والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا وقال نبينا صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டு பிறந்திருக்கிறது. நாம் அதிலே முதல் மாதமாகிய சிறப்பு மிகுந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே இருக்கிறோம். அதிலும் இன்னும் 5 நாட்களில் மிகச்சிறந்த நாளாகிய ஆஷூரா என்கின்ற சிறப்பானதொரு நாள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. கணேந்திரகுரியவர்களே, ஆஷூராவுடைய தினத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருப்பதாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தார்களும் காப்பாற்றப்பட்டது, ஃபிரௌன் அழிக்கப்பட்டது. ஃபிரௌனுடைய அழிவிலிருந்து நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஃபிரௌனிடத்தில் அழிவை தேடித்தரக்கூடிய பல குணங்கள் அவனிடத்தில் இருந்தன. அதிலும் குறிப்பாக அவனிடத்தில் தான் நான் என்கின்ற அகங்காரமும் ஆணவமும் அதிகமாக குடிகொண்டிருந்தது. தற்பெருமையும் பெருமையும் அதிகமாக அவனிடத்தில் கொண்டிருந்தது. எதற்கெடுத்தாலும் அவனுடைய வாயிலிருந்து நான் 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 என்னால் என்னால் மட்டும்தான் என்பது போன்ற வார்த்தைகள் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருந்தது. கணேந்திரகுரியவர்களே, அல்லாஹு தஆலா அவைகளை குர்ஆனிலே மிக தெளிவாகவே கூறுவான். ஃபிரௌன் எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெட்டியிலே வைத்து அவருடைய தாயார் அனுப்பி வைத்து அதை ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மாள் அவர்கள் கையிலே எடுத்தார்களோ, எடுத்த பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை குர்ரத்து ஐனுல் லீ வலக், ஃபிரௌனே, இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருப்பான் என்பதுதான். ஆனால் ஃபிரௌன் அப்பொழுது கூட உனக்கு கண்குளிர்ச்சியாக இருந்து விட்டு போகட்டும், ஆனால் எனக்கு இல்லை, இவரின் காரணமாக எனக்கு கண்குளிர்ச்சியோ நிம்மதியோ ஏற்பட வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லை.
எனக்கு எந்த தேவையும் இல்லை. லான அங்கேயே அவனுடைய பெருமை ஆரம்பமாகி விடுகிறது. எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை. கணேசகுரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த திருவசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, ஒரு கால் ஆசியா அம்மாள் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளையே குர்ரத்து ஐனுல் லீ, எனக்கு இந்த குழந்தையின் மூலமாக கண்குளிர்ச்சி ஏற்படட்டும் என்று சொல்லி இருந்தால் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பான் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள். கணேசகுரியவர்களே, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இப்படி கேட்பான், அம் அன கைரும் மின் ஹாதல்லதி, இந்த மனிதரை விட நான் சிறந்தவன் இல்லையா? ஹுவ மஹீன், இவர் இழிவானவர். வலா யகாது யுபீன், தெளிவாக பேச தெரியாதவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் திக்குவாயாக இருந்தது. அதனால தான் அல்லாஹ்விடத்திலே ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்து என்னுடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்தி வைப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள். அவருடைய திக்குவாய் அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. எனவேதான் ஃபிரௌன் இப்படி சொன்னான், வலா யகாது யுபீன், தெளிவாக பேச தெரியாத இழிவானவராகிய இவரை விட நான் சிறந்தவன் இல்லையா? அம் அன கைர், அவன் கேட்ட வார்த்தை. அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளை அப்படியே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே அப்படி நான் என்கின்ற பெருமையும் அகம்பாவமும் ஆணவமும் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகளை அல்லாஹ் அப்படியே குர்ஆனிலே கொண்டு வருகிறான். இன்னொரு சமயத்திலே ஃபிரௌன் சொல்லுவான், அலைஸலி முல்கு மிஸ்ர, இந்த மிஸ்ருடைய ஆட்சி என்னுடையது இல்லையா? இந்த நதி என கால்களுக்கு கீழே ஓடவில்லையா? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், இந்த நதி இருக்கிறதே, நைல் நதி, அதனுடைய கால்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு கீழே ஓடிட்டு. இந்த நாடு, இந்த மிஸ்ர் தேசம் என்னுடைய தேசம், எனக்கு சொந்தமான தேசம். நான், எனக்கு, என்னுடைய என்கின்ற வார்த்தைகள் ஃபிரௌனுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருந்தது. எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக அன ரப்புக்குமுல் அலா, நான் உங்களுடைய உயர்வான இரட்சகன் என்றான். அன, நான் தான் உங்களுடைய இரட்சகன், உங்களுடைய இறைவன், உங்களுடைய கடவுள். கணியத்திற்குரியவர்களே, ஃபிரௌனிடமிருந்து வெளிவந்த இந்த அத்துணை வார்த்தைகளும் நான் என்கின்ற அகம்பாவமும் பெருமையும் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வை தந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒருவன் எதற்காக தன்னை உயர்த்தி பேசுகிறான்? அவனுடைய முடிவு மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும், உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என்ன ஆனது? ஃபிரௌனுடைய முடிவு என்ன ஆனது? கணியத்திற்குரியவர்களே, அவருடைய முடிவு என்ன ஆனது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாருடைய உள்ளத்திலே அணுவளவு பெருமை இருக்குமோ, லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் ஃபீ கிப்ரின், யாருடைய உள்ளத்திலே அணுவளவு பெருமை இருக்குமோ, லா யத்குலுல் ஜன்னத, அவர் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அழகான ஆடைகளை அணிய விரும்புகிறார், அழகான செருப்புகளை அணிய விரும்புகிறார், அது பெருமையிலே சேருமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, உள்ளத்துல பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நல்ல ஆடைகளை அணிவது என்பது பெருமையிலே சேருமா? நல்ல செருப்புகளை, விலை உயர்ந்த செருப்புகளை அணிவது என்பது பெருமையிலே சேருமா? அவருடைய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அழகான ஆடைகளை அணிவதோ அழகான செருப்புகளை அணிவதோ பெருமை அல்ல. அல் கிபுரு, பெருமை என்பது சத்தியத்தை மறைப்பது, பெருமை என்பது மக்களை கேவலமாக நினைப்பது. பெருமை என்பது கபுத்துன் நாஸ், மக்களை இழிவா நினைக்கிறது, மக்களை கேவலமா நினைக்கிறது. நாம ஆடை அணிவது பெருமை அல்ல, பிறர் ஆடை அணிந்து வருகின்ற பொழுது ஒரு ஏளன பார்வை ஒன்று பார்க்கப்படுகிறது அல்லவா, அது பெருமை. நான் தானே இங்க எல்லாவற்றிலும் முதன்மையானவனாக இருக்க வேண்டும்,
நீ எல்லாம் என்ன ஒரு மனிதன்? நீ எல்லாம் இந்த ட்ரெஸ் போடுறியா? நீ எல்லாம் எனக்கு சமமாக நிற்கிறாயா? நீ எல்லாம் எனக்கு சமமாக அமர்ந்து பேசுகிறாயா? நான் யார் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அது பெருமை. மக்களை, பிறரை தன்னை விட கேவலமாக, தன்னை விட குறைவானவர்களாக, தன்னை விட தாழ்ந்தவர்களாக நினைப்பது இருக்கிறதே, அந்த பெருமையுடையவன் ஒரு காலம் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மன் கால அன முஸ்லிமுன், யார் தன்னை முஃமின் என்று, முஸ்லிம் என்று சொல்லுகிறாரோ, ஃபஹுவ காஃபிருன், அவர் காஃபிருன் தான். நான் தான் முஸ்லிம், நீ முஸ்லிம் இல்லை, அந்த தகுதி உனக்கு இல்லை என்கின்ற வார்த்தை யாருடைய வார்த்தையிலிருந்து, வாயிலிருந்து வருகிறதோ ஃபஹுவ காஃபிர். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை. மன் கான ஃபஹுவ ஆலிம், நான் தான் ஆலிம், உனக்கு ஒரு ஒன்றும் தெரியல. ஃபஹுவ ஜாஹில், உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர் மடையன்டான். தான் மட்டும் தான் ஆலிம், தனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும், தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள் என்று யார் எண்ணுகிறானோ ஃபஹுவ ஜாஹில், அவன் மடையன்டான். மன் கால ஹுவ ஃபில் ஜன்னா, யார் நான் மட்டுமே சொர்க்கத்திலே இருப்பேன் சொன்னானோ ஹுவ ஃபின் நார், அவன் நரகத்தில் இருப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் நன்றாக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த வார்த்தைகள் எல்லாம் யாரிடத்திலிருந்து வரும் என்றால், பிறரை யாரு கேவலமாக எண்ணுகிறானோ அவனிடமிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். நான் தான் எல்லாம், நீ ஒண்ணும் இல்ல, நான் தான் தெரிந்தவன், நீ ஒன்றும் தெரியாதவன், நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன், நீ நரகத்துக்கு போவ. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா அலம் தர இலல்லதீன யுஸக்கூன இலா அன்ஃபுஸிஹிம், தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுஸக்கி மய்யஷா, அல்லாஹ் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகிறான். தன்னைத்தானே யாரெல்லாம் நான் தான் பரிசுத்தம், நான் தான் சரி, நான் தான் கரெக்ட், நான் பண்றது மட்டும்தான் சரி, நான் பண்றது மட்டும்தான் கரெக்ட், என்ன தவிர வேற யாரும் இங்கு சரியில்லை என்று யார் எண்ணிக்கொள்கிறார்களோ, தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடியவரை பரிசுத்தப்படுத்துவான். நீ உன்னை நீனே பரிசுத்தப்படுத்துபவன், பரிசுத்தப்படுத்துபவனாக கருதப்படாது. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே நல்லவன் சொல்லிக்காதீங்க, உங்களை நீங்களே திறமையானவன் சொல்லிக்காதீங்க. கணேசருக்குரியவர்களே, மஜ்முஅஸ் ஸவாயித் என்ற கிதாபில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்தி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், எங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், மிகச்சிறந்த வணக்கசாலி, வீரரும் கூட. இப்ப நாங்க அவரை பத்தி பெருமையா பேசிக் கொண்டிருந்தோம். நபிகளாரிடத்திலும் சொன்னோம், யார் ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் சிறந்த வணக்கசாலியாகவும் சிறந்த வீரராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்ப கிராஸ் பண்ணிட்டார் அவர். யார் ரசூலுல்லாஹ் ஹாஹுவதா, இவர் தான் அவரு, நாங்க உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இவர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன், நீ இந்த சமூகத்திலே அஃதலு பின்னி மாஃபில் கௌமி அஹதுன் அஃதலு பின்னி, இந்த சமூகத்தில் என்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களான்னு கேட்டாங்க. அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த சமூகத்தில் நான் தான் சிறந்தவன், நான் தான் தொழுகையாளி, நான் வீரன் வேற, நான் இபாதத்தாளி, எல்லா அமல்களும் செய்கிறேன், நான் சிறந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை. கணேசருக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கேட்டார், அப்படி சொன்னியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமாக ஆமான்னு சொன்னார். அப்படித்தான் சொன்னேன்டார். அவர் தொழுவதற்காக பள்ளிக்கு உள்ளே சென்று விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவரை கொலை செய்ய யார் தயார்னு கேட்டான். மன் கதலஹுவ, வேற யார் கொலை செய்வார், கொலை செய்ய யார் தயார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்தார்கள், நான் தயார். உள்ள போனாங்க, அவர் தொழுதுகிட்டு இருந்தார், சஜிதாவில் இருந்தார். திரும்ப வந்துட்டாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், அவர் தொழுது கொண்டிருந்தார், நீங்கள் தொழுகையாளிகளை கொலை செய்யக்கூடாது, துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க, அதனால அவரை கொலை செய்ய எனக்கு மனம் வரல, திரும்பிட்டேன். பிறகு யார் தயார்ண்டாங்க? உமர் ரலியல்லாஹு தயாரானார்கள். அவரும் போனார், அப்பவும் சஜிதாவிலே இருந்தார்.
திரும்ப வந்து யா ரசூலல்லாஹ் தொழுகையில இருக்கிறார், தொழுகையில இருக்கின்ற ஒருவரை கொலை செய்வதை நான் வெறுக்கிறேன், எனவே கொலை செய்யலன்ட்டாங்க. திரும்பவும் யார் தயார்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன செய்யன்னு கேட்டாங்க. அவரை பார்த்தனா வெட்டிருந்தாங்க. அவர் போனார், ஆனால் அதுக்குள்ள அவர் போயிட்டார். வந்து சொன்னார், மாதரக்து, அவரை நாம் பெறவே இல்லை, காணா போயிட்டாருண்டான். கணேத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், எவ்வளவோ பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவர் தன்னை பெருமையாக நினைப்பாரேயானால், பிறரை கேவலமானவராக நினைப்பாரேயானால், அவர் இந்த மண்ணிலே இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம பெருமையா நினைப்போம். ஒரு கல்வி கற்றுக்கொண்டால், ஏதாவது கொஞ்சம் விஷயம் அதிகமா தெரிஞ்சிட்டா, அதிகமா படிச்சுட்டா, அதிகமா டிகிரி வாங்கிட்டா, நம்மை விட ஒரு பெரிய மனிதர் யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். மற்றவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்கின்ற எண்ணம் வரும். அல்லாஹ் அருமையாக சொல்லுவான், ஒவ்வொரு கல்வியாளருக்கும் மேலும் ஒரு கல்வியாளர் இருக்கிறார். ஒவ்வொரு கல்வியாளருக்கும் மேலும் ஒரு கல்வியாளர். யாரெல்லாம் தன்னை பெரிய அறிவாளியாக எண்ணிக்கொள்கிறார்களோ அவரை விட ஒரு அறிவாளி அதற்கு மேல இருப்பார், அதற்கு மேலும் இருப்பார், அதற்கு மேலும் இருப்பார். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒவ்வொரு கல்வியாளருக்கும் மேலும் ஒரு கல்வியாளர். அது அந்த முடியவே செய்யாதது, அது மேல போயிட்டே இருக்கும். கணேசனுக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைவீதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் இப்படி துஆ செய்து கொண்டிருந்தார், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீலி, யா அல்லாஹ் உன்னுடைய குறைவான அடியார்களில் இருந்து என்னை ஆக்கி வைப்பாயாக துஆ செய்தார். குறைவான அடியார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இந்த வார்த்தை வித்தியாசமா தெரிஞ்சு, என்ன இப்படி ஒரு துஆ செய்கிறார், இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர்கள் கேட்டான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அந்த மனிதர் சொன்னார், நான் குர்ஆனில் இருந்து இந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அடியார்களிலே மிக குறைவானவர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நன்றி செலுத்துபவர்கள் குறைவானவர்கள். அப்ப என்னைய அந்த நன்றி செலுத்தக்கூடிய குறைவானவருடைய கூட்டத்திலே ஆக்கி வைக்கும்படி நான் துஆ செய்தேன் என உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, உன்னை விடவும் எல்லா மனிதர்களும் குல்லுன் நாசி அஃகஹு மின்க யா உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார்கள், உமரே, உன்னை விட எல்லா மனிதர்களும் மார்க்கத்திலே மிக அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த மார்க்க அறிவு வேற யாருக்கும் இருந்ததில்லை. ஏன் சொன்னா, இன்னல்லாஹ் யன்தலிகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைத்த பல காரியங்களை அல்லாஹ் வஹியாக அனுப்பி வைத்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன்ல இருந்து ஃபிக்ர் எடுக்கல, சட்டம் எடுக்கல. அவர்கள் நினைத்த சில விஷயங்கள் எல்லாம் இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சத அல்லாஹ் சட்டமாக குர்ஆனில் இறக்கி வைத்தான். அப்படிப்பட்ட மிக பெரும் மார்க்கத்திலே தெளிவு பெற்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, என்ன தவிர எல்லாரும் தெளிவா இருக்காங்க. இதுதான் ஒரு கல்வியாளத்துல இருக்கணும், இதுதான் ஒரு கல்வியாளத்துல இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு பண்பு, ஒரு பணிவு. இறையதற்குரியவர்களே, மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்றால், பெயரிலே கூட நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். பேரு வைக்கும் போது கூட நம்மளை பரிசுத்தப்படுத்துகின்ற அளவுக்கு, பெருமை இருக்கின்ற அளவுக்கு பெயராக இருக்கக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஆரம்ப பெயர் பர்ரா, நல்லவள் அப்படின்னு இருந்துச்சு. மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, தன்னைத்தானே நல்லவன் சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை மாத்துனாங்க, ஸைனப் அப்படின்னு மாத்துனாங்க. ஸைனப் அப்படின்னா அழகிய தோற்றமுள்ள நறுமணமுள்ள செடி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஸைனப். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அப்படிங்கிற ஒரு சஹாபி சொல்றாங்க, ஸைனப் பின்த் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே நான் சென்றேன். அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய மகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கன்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன் பர்ரான்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஸைனப் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த பெயர் வைப்பதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். என்னுடைய பெயரும் ஆரம்பத்திலே பர்ரா என்றுதான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நீங்களே நல்லவன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், சொல்லிக் கொள்ளாதீர்கள். யார் நல்லவன் என்பதை அல்லாஹ் அறிவான். பிறகு என்ன பேர் வைக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டபோது சம்மூஹு ஸைனப், ஸைனபோடு பேர் வைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் ஸைனப் என்று எனக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பெயர்களிலேயே அல்லாஹ் தஆலாவுக்கு மிக கோபமான, அல்லாஹ்விடத்தில் மிக கேவலமான பெயர் மாலிகுல் இம்லாக். அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று எவன் பெயர் வைத்திருக்கிறானோ அந்த பெயர் அல்லாஹ்வுக்கு மிக கோபமான, மிக சங்கடமான, மிக கேவலமான ஒரு பெயர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெயர் அளவில் கூட நம்மை நாமே பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை இவைகள் அத்தனையிலும் எந்த விதமான பெருமையும் பிறரை இழிவுபடுத்துகின்ற விஷயமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து விடுமேயானால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதிலே இருவேறு சந்தேகங்களுக்கு இடமில்லை. காரணம், அப்படி இருந்த ஃபிரௌனுடைய முடிவு மிக பெரும் அழிவாக இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பதற்காக தன் கூட்டத்தார்களோடு வந்து கொண்டிருக்கிறான். நைல் நதி திறக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே சென்று விடுகிறார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நதிக்கு உள்ளே வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நகரத்தை தன்னுடைய நகரம் என்று சொன்னானோ, எந்த மிஸ்ரை தன்னுடைய தேசம் என்று சொன்னானோ, அந்த தேசத்தை விட்டு அல்லாஹ் தஆலா முதலிலே அவனை வெளியாக்கினான் பெரும்படையோடு. எந்த படைகளை வைத்து பெருமை எடுத்துக் கொண்டிருந்தானோ அத்தனை படைகளோடும் மிஸ்ரு தேசத்தை விட்டு அல்லாஹ் தஆலா அவனை வெளிப்படுத்தினான். எந்த நதியை தன்னுடைய காலுக்கு கீழாக இருக்கிறது என்று சொன்னானோ அந்த நதிக்கு இடையிலே கொண்டு வந்து சேர்த்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரை தெளிவில்லை என்றும் தன்னை தெளிவானவன் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தானோ, யாரை இழிவானவர் என்றும் தான் உயர்வானவன் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தானோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நைல் நதி அது திறந்திருக்கிறது, நதி ஓடிக்கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கிற நதி திறந்திருக்கிறது. அப்படியானால் மூசாவுக்கு வழிவிட்டல்லவா அது திறந்திருக்கிறது, மூசாவுக்கு அல்லவா வழிவிட்டு இருக்கிறது. அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நைல் நதி பிளந்து வழிவிட்டு இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சமூகத்தார்களும் அதில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தரையில நடந்து செல்வதை போன்று அவனுக்கு சிந்தனை வந்திருக்க வேண்டும் அல்லவா. ஏதோ ஒன்று இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எந்த சிந்தனையும் இல்லாதவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னானே, அவருடைய சிந்தனையை மழுங்கடிச்சான். அவரை தெளிவில்லாதவன் என்று சொன்னான் அல்லையா, நீ தெளிவில்லாதவன், நீ முட்டாள், நீ மடையன். அவரை பின்பற்றி ஆற்றிலே இறங்க வைத்தான், நதியிலே இறங்க வைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, எதையெல்லாம் தனக்கு பெருமையாக, தன்னுடைய அகம்பாவமாக, தான் என்பதற்கு சான்றாக எதையெல்லாம் சொல்லி வைத்தானோ அத்தனையும் கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா அவனுக்கு அடிமேல் அடியாக அடிக்க வைத்தான், அழிவை கொண்டு வந்து சேர்த்தான். தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌன் எந்த வகையான உதவியும் இல்லாமல் நைல் நதியிலே மூழ்கி இறந்து போனான். இணையத்திற்குரியவர்களே, மிக பெரும் பாடம் அது. எந்த ஒரு வகையில பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, இடத்துல அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக யாரெல்லாம் தன்னைத்தானே உயர்த்தி மற்றவர்கள் எல்லாம் தாழ்த்தி உலகிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான பெரும் பாடம் ஃபிரௌனுடைய அழிவு. அவர்களுக்கான பெரும் பாடம் ஃபிரௌனுடைய அழிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், மன் தபாலஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடப்பாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான்.
மனிதர்களுடைய கண்களுக்கு அவர் மிக உயர்வானவாக தெரிவார், ஆனால் அவருடைய கண்களுக்கு அவர் சிறுமையாக தெரிவார். அதே சமயம் மன் தகப்பர, யார் பெருமை அடிப்பார்களோ, வலஅஹுல்லா, அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுவான். தன்னைத்தானே அவர் பெருசா நினைப்பார், மனிதர்களுடைய கண்களுக்கு அவர் மிகச் சிறியவராக தெரிவார். நபிகளார் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கென்றால் பன்றியை விடவும் நாயை விடவும் கேவலமாக மனிதர்களுடைய கண்களுக்கு அவர் தெரிவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஷூராவுடைய தினத்தில ஃபிரௌனுடைய அந்த அழிவு என்பது நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் பாடமாகும். ஆம், இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து நடக்க வேண்டும், எந்த வகையிலும் பெருமை கொள்ள கூடாது என்கின்ற பெரும் பாடம் அதிலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஷூராவுடைய தினத்தன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் நோன்பு வைப்பது. ஆஷூரா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை ஆஷூராவுடைய நாளாகும். புதன்கிழமை அன்று நோன்பு வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலின்படி ஒரு நாள் முன்னோ அல்லது பின்னோ, செவ்வாய் புதனோ அல்லது புதன் வியாழனோ 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பு வைப்பது என்பது ரமலான் கடமையாவதற்கு முன்பதாக ஆஷூரா கடமையாக இருந்தது என்பதே ஆஷூரா நோன்புடைய அந்தஸ்தை உணர்ந்து கொள்ள போதுமானது. ரமலான் கடமையாவதற்கு முன்பதாக ஆஷூரா கடமையாக இருந்தது, ஃபர்தா இருந்துச்சு. ரமலான் கடமையானதற்கு பிறகு ஃபர்திலிருந்து விடுபடப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியமான நோன்பாக இருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சியாமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா. ஆஷூராவுடைய நோன்பாகிறது, அதற்கு ஒரு வருடம் முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிப்பதற்கு அது போதுமானதாக காரணமாக ஆகிவிடும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். எனவே ஆஷூராவுடைய தினத்தன்று இன்ஷா அல்லாஹ் விடாமல், எப்படி ரமலான் மாதத்திலே ஃபர்தான் நோன்பை விடாமல் நோக்கிறோமோ அதே போன்று விடாமல் நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுன்னத்தான ஒரு நோன்பு இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பையும் வைத்து ஆஷூராவிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பணிவு என்கின்ற மிக பெரும் பாடத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோமாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.